வெல்கம் டு GlamGirl. இன்னைக்கு சேனல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி சட்னி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாம்பார் வாங்கி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிக் சைஸ் ஆனியனும் சாப் பண்ணியிருக்கேன். கறி லீவ்ஸ் ஒரு 5 to 4 வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் கார சட்னியும் சொல்லலாம், இல்லை வெங்காயம் சட்னி கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயிலில் நல்லா ஹீட்டப் ஆனதும் இதை மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச 2 ஆனியன்ஸை இதில் நல்லா சாட்டே பண்ணுறேன். ஆனியன் சீக்கிரமாக ப்ரௌனாக குக் ஆகிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes சட்னி 2 minutes சட்னிக்கு நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ குயிக்காக ஈஸியாக இது நீங்கள் செய்யலாம். எந்த சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும் யோசிக்கிறப்போ பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சட்னி. அதை ஷேர் பண்ணேன். இப்போது நான் ட்ரை சில்லிஸ் 3 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஆனியனும் இந்த சில்லியும் நல்லா பிளெண்டாக மோஸ்ட்டாக டுகெதராக குக் ஆகணும். டுகெதராக நல்லா குக் ஆனதும் நம்ம டொமேட்டோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சைட் பை சைட் நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மாஷ் ஆகிறது வரையும் குக் ஆகணும். ஒரு 5 minutes நான் வச்சு எடுத்தோடனே நல்லா குக் ஆகிடுச்சு டொமேட்டோ. இப்போ சைட் பை சைட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சட்னிக்கு நான் தோசை ரெடி பண்ண போகிறேன். ஒரு சிம்லே நீங்கள் வச்சுருங்க. ஸோ தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சட்னியை பார்க்கலாம். நல்லாவே ஸ்மாஷாக குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 minutes நீங்கள் நல்லா அப்படியே ட்ரை பண்ண வச்சுருங்க. நம்ம சூட்லேயே மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண முடியாது. ஸோ நல்லா ட்ரை ஆனதும் மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெக்வயர்டான சால்ட் ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ரெட் சட்னி இப்போது சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷிங்காக நான் ஆயில் மஸ்டர்ட் பண்ணுறேன். ஆயில் மஸ்டர்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் உரத்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் தாளித்து நான் அந்த சட்னியில் கொட்டிட்டேன். எம்மியான குயிக்கான சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சட்னி தெரிஞ்சிருக்கலாம். பட் இது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.